Hello LPKPs, Little Part Kodipani channel members, viewers and subscribers அனைவருக்கும் வணக்கம். மறுபடியும் உங்க எல்லாருமே சந்திச்சதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு நம்ம ஜெனுவினா ரிவ்யூ பண்ணக்கூடிய இந்த ஒரு மொபைல் ஆப் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு மொபைல் ஆப். இந்த மொபைல் ஆப் உடைய நேம் வந்து MatchMe மொபைல் ஆப். ஸோ இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி மூலமாக நம்மளால ஒரு நாளைக்கு வந்து 800 ரூபா சம்பாதிக்க முடியுமா? இந்த டாஸ்க்ஸ் வழியா, சர்வேஸ் வழியா, ஆஃபர் வால்ஸ் வழியா, சின்ன சின்ன கேம்ஸ் விளையாடுறது மூலமாக, அதே மாதிரி ரெஃபர் அண்ட் ஏர்ன் செக்ஷனை ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்றது மூலமாக சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ பேமெண்ட் வித்ட்ராயல் பொறுத்த வரைக்கும் யூபிஐ, பேபால் வழியா வித்ட்ராயல் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்கறதா மென்ஷன் பண்ணிருக்காங்க. நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை இந்த ஆப் மூலமா ஈஸியா வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாமா அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். இந்த மொபைல் ஆப் வந்து கூகுள் பிளே ஸ்டோர்ல நல்ல ஒரு ஸ்டார் ரேட்டிங் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த MatchMe மொபைல் ஆப் உடைய ஜெனுவின் ரிவ்யூ பக்கம் போகலாம். ஸோ இந்த மொபைல் ஆப் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மொபைல் ஆப் வந்து நம்ம வந்து கூகுள் பிளே ஸ்டோர், அதாவது வந்து மொபைலில் உள்ள கூகுள் பிளே ஸ்டோர்ல நம்ம வந்து சர்ச் பண்ணும்போது நமக்கு எக்ஸாக்டான சர்ச் ரிசல்ட் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த லோகோ வந்து பார்த்துக்கோங்க. MatchMe மொபைல் ஆப் 4.5 ஸ்டார் அவுட் ஆஃப் 5 ஸ்டார் அவுட் ஆஃப் ஒரு 2,70,000 ரிவ்யூஸ் பக்கத்தில் கிடைச்சிருக்கு. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணும்போது நமக்கு வந்து 1 மில்லியன் பிளஸ் டவுன்லோட்ஸ் வந்து அச்சீவ் ஆயிருக்கு. நல்ல ஒரு விஷயம் தான். ஸோ அபவுட் திஸ் கேம் வந்து கொடுக்கும்போது இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு வந்து பார்த்தா April 14, 2023 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ ரீசெண்டாக வந்து May 1, 2025 வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ எனிவே நம்ம வந்து கொஞ்சம் ஸ்டார் ரேட்டிங்ஸ் வந்து பார்க்கலாம். 5 ஸ்டார் ரேட்டிங் வந்து 4 ஸ்டார், 3 ஸ்டார், 2 ஸ்டார் அண்ட் 1 ஸ்டாரை விட ஜாஸ்தியாக இருக்கு. இப்போ ரீசெண்ட் ரிவ்யூஸில் வந்து கோத்ரூ பண்ணும்போது இந்த ஆப் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லி, ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. டக்குன்னு வந்து லோட் ஆகுது. ஸோ ஒரு பிரச்சனையும் இல்லை. டிசைன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப பக்காவாக இருக்குது அப்படிங்கிற வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து 146 பேர் வந்து ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. இதில் இன்னொருத்தரும் வந்து பாசிட்டிவ் ரிவ்யூ வந்து கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி சிமிலர் கைண்ட் ஆஃப் ரிவ்யூ வந்து பார்க்க முடியுது. பட் இதில் வந்து ஒரு லோ ஸ்டார் ரேட்டிங் வந்து இருக்குது. என்ன அப்படின்னா இந்த ஆப் வந்து ஓகே தான், நல்லா சூப்பராக வந்து இருக்குது. பட் இந்த லெவல்ஸ் வந்து போக போக இந்த ஆப் வழியாக காயின்ஸ் எடுக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அண்ட் பே அவுட்டும் வந்து சரியாக வந்து கிடைக்க மாட்டுக்கு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து 43 பேர் வந்து ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ எனிவே நம்ம வந்து 5 ஸ்டார் ரேட்டிங்கை வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஸோ நிறைய பேர் வந்து இந்த ஆப் வந்து என்கேஜிங்காக இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. பட் கிரிட்டிக்கல் ஆர் மேபி 1 ஸ்டார் ரேட்டிங் வந்து கோத்ரூ பண்ணும்போது இந்த ஆப்புக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம வந்து 5 ஸ்டார் கொடுக்கலாம். பட் அந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இது வந்து ஒர்க் ஆகலை. நான் ஆல்மோஸ்ட் லைக் 5,000 காயின்ஸ் பக்கத்தில் இந்த ஆப் வழியாக நான் விட்டுட்டேன். நிறைய தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸை ப்ராப்பராக நான் ஃபாலோ பண்ணிட்டேன். அவங்களுடைய கஸ்டமர் கேர்கிட்டையும் கேட்டு பார்த்துட்டேன். பட் ப்ராப்பராக ரிப்ளை வரமாட்டுக்கு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சில பேர் வந்து அவங்களுடைய யூபிஐ ஐடியை வந்து ஆட் பண்ண முடியல அப்படிங்கிற வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ சில பேர் வந்து பேமெண்ட் வந்து 2 நாளாக வந்து பெண்டிங்காக இருக்குது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சில பேர் ஸ்கேம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பாருங்கள், ரியல் மணி ரிவார்ட்ஸ் இப்படிங்கிற கீவேர்ட்ஸ் வந்து ட்ரெண்டிங்கில் வந்து போயிட்டுருக்கு. ஸோ ஒரு ரியல் லைஃப் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கிறதுக்காக வேண்டி டெமோ பர்பஸ்க்காக நம்ம வந்து இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம். நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கோங்க இந்த ஆப்பில் வந்து ஒர்க் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி. ஸோ உங்களுக்கு அந்த பார் வந்து ஃபுல்லாக லோட் ஆன பிறகு உங்களுக்கு வந்து வைரஸ் வந்து ஸ்கேன் ஆகும். அதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து இந்த இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி இந்த பர்டிகுலர் ஆப் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் அனுப்பலாமா அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஸோ அலோவ் அப்படின்னு வந்து கொடுத்தா தான் அடுத்த செக்ஷனுக்கு வந்து போகும். ஸோ இதில் வந்து நம்மளுடைய ஜிமெயில் ஐடி வச்சு நம்ம வந்து லாகின் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதுக்கு பிறகு இந்த மாதிரி இன்ட்ரோ ஸ்க்ரீன் வந்து வரும். எடுத்த உடனே ஸ்டார்ட் யுவர் ஸ்ட்ரீக் ஜேர்னி அப்படின்னு வந்து வரும். ஸோ வாட்ச் ஆட் கொடுத்த உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டாப்பில் வரும். அதுக்கு பிறகு இந்த மாதிரி அகெயின் ஸ்டார்ட் த ஸ்ட்ரீக் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ பெர்மிஷனாக அலோவ் பண்ணாதான், அதாவது அக்செப்ட் அண்ட் அலோவ் வந்து கொடுத்தாதான் அடுத்த செக்ஷன் வந்து போகும். ஸோ இதில் வந்து பெர்மிட் யூசேஜ் அக்சஸ் அப்படிங்கிற வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு அன்லாக் திஸ் ஆஃபர் அப்படின்னு வந்து கொடுத்தா இந்த மாதிரி இன்சஃபிஷியன்ட் பூஸ்ட் அப்படின்னு வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா இதில் வந்து அதாவது இந்த ஆப்பில் வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்த உடனே உங்களுக்கு 5 ஃப்ரீ டிக்கெட்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் டாப்பில் பாருங்கள் 5 ஃப்ரீ டிக்கெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் டோட்டலாக நீங்கள் வந்து 22 டிக்கெட்ஸ் வந்து நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணணும். இப்போ நம்ம 5 கலெக்ட் பண்ணிட்டோம், இன்னும் 17 நமக்கு தேவைப்படுது. ஸோ அதனால நம்ம வந்து கேமை வந்து ப்ளே பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு வந்து இமேஜ் வந்து லோட் ஆகிறதுக்கே வந்து டைம் எடுக்குது. இவ்வளோ டைம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நம்ம கரெக்டான இமேஜை வந்து செலக்ட் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி சவுண்ட் வந்து கேட்கும். அதுக்கு பிறகு அடுத்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும்.
ஸோ இந்த மாதிரி கரெக்டாக நம்ம வந்து சூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஒரு பர்டிகுலர் கேமில், அதாவது ஒரு பர்டிகுலர் டிக்கெட்டுக்காக 3 செக்ஷன்ஸை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ எல்லாம் முடித்த உடனே இந்த மாதிரி யூ ஆர் ஆசம் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 1 ஃப்ரீ டிக்கெட் வந்து கிளைம் பண்ணுறதுக்காக வாட்ச் ஆட் அண்ட் கிளைம் அப்படின்னு வந்து கொடுங்க. ஸோ ஒரே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தான் வரும் அப்படின்னு நினச்சோம், 2 அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணுறாங்க. அது எல்லாம் முடித்த உடனே அடுத்த செக்ஷனுக்குள்ளே போகும். ஸோ இப்படி வந்து கரெக்டாக 3 செக்ஷன்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணணும், 2 அட்வர்டைஸ்மெண்ட்ஸை பார்க்கணும், அதுக்கு பிறகு நெக்ஸ்ட் டிக்கெட்டுக்கு போகணும். எப்போனாலும் இந்த கேமை வந்து எக்ஸிட் பண்ணிட்டு வெளியில் போயிடலாம். ஸோ நமக்கு வந்து ஜாக்பாட் ஆஃபர் அப்படின்னு வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து பாருங்கள், நமக்கு வந்து 89 காயின்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இந்த வீடியோவை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, நீங்கள் வந்து earn 89 அப்படிங்கிற வந்து கிளிக் பண்ணலாம். ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு வந்து இந்த மாதிரி காமிச்சது, யுவர் கனெக்ஷன் இஸ் நாட் ப்ரைவேட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. வேறு வழி இல்லையே, நம்ம வந்து காயின்ஸ் வந்து earn பண்ணுமே அப்படிங்கிறதுக்காக அட்வான்ஸில் போய் ப்ரொசீட் எனிவே அப்படின்னு வந்து கொடுத்துட்டோம். அதுக்கு பிறகு இந்த மாதிரி வெப்சைட் வந்து காமிப்பாங்க. ஸோ இந்த பேஜில் வந்து பாருங்கள், டைமர் வந்து உங்களுக்கு வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். ஸோ அதுக்கு பிறகு ஸ்டார்ட் அப்படின்னு வந்து கொடுக்க வேண்டியிருக்கும், டன் கோ நெக்ஸ்ட் அப்படின்னு வந்து கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த பேஜை வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கும். சில நேரத்தில் நமக்கு வந்து இந்த மாதிரி ஐ எம் நாட் அ ரோபோ அப்படின்னு வந்து காமிப்பாங்க, அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி தான் நம்ம வந்து போயிட்டே இருக்கணும், டன் கோ நெக்ஸ்ட்டு கண்டினியூ இப்படி வந்து போயிட்டே இருக்கணும். மேபி அந்த பேஜோடைய எண்டுக்கு வரும்போது நம்ம எல்லாத்தையும் நம்ம வந்து செலக்ட் பண்ணிட்டோன்னா இன்னொரு பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். மேபி இன்னொரு பேஜில் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணும்போது இந்த மாதிரி பட்டன் இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் உடனே கன்ஃபியூஸ் ஆகிட்டு க்ளோஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடாதீங்க, ஜஸ்ட்டு பேக் பட்டனை மட்டும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அகெயின் இந்த ஒரு பேஜுக்கு வரும். ஸோ இங்கே வந்து மறுபடியும் ஸ்க்ரோல் பண்ணுங்கள், கண்டிப்பாக இந்த பட்டன்ஸ் வந்து இருக்கும். ஸோ மேக்ஸிமம் இந்த பேஜ்குள்ளேயே நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து பட்டன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ எல்லாம் முடித்த உடனே உங்களுக்கு வந்து ஃபைனலாக கம்ப்ளீட்னு வரும். அதுக்கு பிறகு ஃபினிஷ்னு ஒரு பட்டன் இருக்கும். இந்த ஃபினிஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே இந்த மாதிரி ஓகே அப்படின்னு வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க. அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு. நீங்கள் ஜஸ்ட் வந்து க்ளோஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ பாருங்கள், மேபி உங்களுக்கு ஒரு வேளை நோ இன்டர்நெட் அப்படின்னு வந்து காமிக்கலாம். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஆப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். அகெயின் இந்த ரீட் அண்ட் ஏர்ன் செக்ஷனில் நமக்கு 89 காயின்ஸ் வந்து கிரெடிட் ஆகிட்டு. ஸோ இதில் வந்து பேக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த ஹோம் பேஜ் ஆர் மேபி டேஷ்போர்ட் செக்ஷனில் வந்து கோ த்ரூ பண்ணும்போது நமக்கு டிஃப்ரெண்ட் டாஸ்க்ஸ் வந்து இருக்கிறது வந்து பார்க்க முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள் சிபிஎக்ஸ் ரிசர்ச்லேயும் நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் சர்வேஸ் வந்து இருக்குது. இதே மாதிரி கேம்ஸும் நம்ம வந்து விளையாடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேம் செக்ஷனில் வந்து அக்ரி அண்ட் கண்டினியூ அப்படின்னு கொடுங்க. ஸோ நமக்கு வந்து நிறைய கேம்ஸ் வந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அலிபாபா, அபெக்ஸ் பேங்க்கு, ஹெக்ஸ் ஷாட், பிளாக் ஸ்மாஷ் அப்படிங்கிற கேம்ஸ் வந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹெக்ஸ் ஷாட் அப்படின்னு வந்து கொடுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து அவங்க கொடுக்குறது வந்து ஆல்மோஸ்ட் லைக் 16,000 காயின்ஸ் பக்கத்தில் கொடுக்குறாங்க. ஸோ இந்த கேம் விளையாடினா 16,000 காயின்ஸ் அப்படிங்கிறது இல்லை. இந்த கேமை வந்து ஒரு நிமிஷம் நீங்கள் விளையாடினா கூட போதும் 250 காயின்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இதே மாதிரி 2 நிமிஷம், 3 நிமிஷம், 5 நிமிஷம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பொறுத்து, அதாவது இந்த ஆப்பில் இந்த கேமில் நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை பொறுத்து உங்களுக்கு வந்து காயின்ஸ் வந்து ஆட் ஆக போகுது. இந்த காயின்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ரெஃப்ளெக்ட் ஆகுறது பிட்வீன் 24 ஹார்ஸ்லேருந்து 48 ஹார்ஸ்க்குள்ளே, 24 மணி நேரத்தில் இருந்து 48 மணி நேரம் வரைக்கும், 2 நாள் வரைக்கும் டைம் கொடுத்துக்கோங்க. அதுக்கு பிறகு ரெஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிற வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி நமக்கு வந்து நிறைய சர்வேஸ் கூட வந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சிபிஎக்ஸ் ரிசர்ச்சில் வந்து சர்வேஸ் இருக்குது, ஒனார்ட்ஸ்லேயும் நமக்கு வந்து சர்வேஸ் இருக்குது. ஸோ இப்படி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. நமக்கு வந்து மான்லிக்ஸ்லேயும் நமக்கு வந்து சர்வே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மான்லிக்ஸில் வந்து உங்களுக்கு நிறைய கேம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரிவர் ரஷ், அலிபாபா, கால் ஆஃப் டிராகன்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு உங்களுக்கு வந்து காயின்ஸ் ஆர் மேபி பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுலேயும் பாருங்கள், நீங்கள் வந்து 150 மீட்டர் நீங்கள் ரீச் பண்ணிங்கன்னா, 700 மீட்டர் நீங்கள் ரீச் பண்ணிங்கன்னா, 800 மீட்டர் நீங்கள் ரீச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து காயின்ஸ் வந்து கிடைக்க போகுது. ஸோ இதே மாதிரி நமக்கு வந்து நிறைய கேம்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் செக்ஷனில் வந்து பார்க்க முடியுது. அகைன் இதில் வந்து வாட்ச் வீடியோ அப்படிங்கிற செக்ஷன் வந்து நான் நிறைய தடவை கொடுத்து பார்த்துட்டேன், அது ஆக்சுவலாக எனேபிள்டாகவே வந்து இல்லை. ஸோ நமக்கு டாஸ்க்ஸ் வந்து அதே தான் வந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் லூட்டபிளியில் வந்து பிகினர்ஸ், அதாவது உங்களையும் என்னையும் மாதிரி பிகினர்ஸ்க்கு வந்து காயின்ஸ் வந்து நல்லா வந்து கொடுக்குறாங்க. ஸோ சில இதுக்கு வந்து மில்லியன் காயின்ஸ் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கேஷ்பேக்குக்கெல்லாம் வந்து 28% அடிஷ்னல் காயின்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஸோ நமக்கு வந்து லீடர் போர்ட் செக்ஷன் வந்து இதுதான். ஸோ நிறைய பேர் வந்து இந்த மொபைல் ஆப் வழியாக வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் செக்ஷனில் வந்து நம்ம வந்து கோ த்ரூ பண்ணும்போது இதுதான் நம்மளுடைய ரெஃபரல் லிங்க். நீங்கள் இந்த ரெஃபரல் லிங்கை வந்து யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் உங்களுடைய ரெஃபரல் லிங்க்கை நீங்கள் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணலாம். நான் என்றைக்குமே உங்களை வந்து
என்னுடைய ரெஃபரல் லிங்கை யூஸ் பண்ண சொல்லவே மாட்டேன். ஏன்னா மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் மூலமாக நான் ஏர்ன் பண்ணணும்னு எனக்கு அவசியம் இல்லை. ஸோ உங்களுடைய ஃப்ரெண்டை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து 20% கமிஷன் வந்து அவருடைய ஃபர்ஸ்ட் வித்ட்ராயிலிருந்து கிடைக்க போகுது. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து 10% வந்து கமிஷன் வந்து சைனப்புக்கு வந்து கிடைக்க போகுது அப்படிங்கிற வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ரேட் அஸ் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் வந்து இருக்குது. நீங்கள் வந்து ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கறது மூலமாகவும் நம்ம வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கிளிக் பண்ண உடனே நமக்கு வந்து கூகுள் ப்ளே ஸ்டோருக்கு வந்து ரீடைரக்ட் ஆகுது. ஸோ இங்கே நம்ம ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கவே இல்லை, பட் நமக்கு வந்து காயின்ஸ் வந்து ஆட் ஆகிட்டு. இதே மாதிரி நமக்கு வந்து ஃபாலோவர்ஸ் செக்ஷன் வந்து இருக்குது. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டெலகிராமில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா காயின்ஸ் கொடுக்குறதா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 500 காயின்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ டெலகிராமில் ரெடீம் நவ் அப்படின்னு வந்து கொடுக்கலாம். ஸோ இதில் வந்து டெலகிராம் பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகுது. ஸோ இதுலேயும் நம்ம எதுவுமே பண்ணவே இல்லை, பட் இங்கே வந்து ரெடீம்டு அப்படிங்கிற செக்ஷன் வந்து எனேபிள் ஆகிட்டு. ஸோ இப்படி எதுவுமே பண்ணாமல் இங்கே வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ உடனே நம்மளுடைய பேலன்ஸை போய் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கும்போது நம்ம இந்த கேம்ஸ் விளையாடினது மூலமாக நமக்கு வந்து டிக்கெட்ஸ் வந்து கிடச்சிட்டு, நம்ம ரேட்டஸ் செக்ஷனை வந்து யூஸ் பண்ணது மூலமாக, ஆக்சுவலாக நம்ம ரேட்டே பண்ணல, அது மூலமாக நமக்கு வந்து காயின்ஸ் ஆட் ஆகிட்டு ஆர் மேபி டைமண்ட்ஸ் ஆட் ஆகிட்டு. சரி, பேமெண்ட் வித்ட்ராயல் செக்ஷனுக்குள்ளே போகலாமா? ஸோ இதில் வந்து வாலெட் செக்ஷனில் வந்து ப்ளஸ் அப்படிங்கிற பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இங்கே ஆக்சுவலாக நம்மளுடைய கண்ட்ரி வந்து டிஸ்பிளே ஆகும். நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து காமிப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் இன் ரியாலிட்டி நமக்கு வந்து 404 எரர் அப்படின்னு வந்து காமிக்கிறாங்க. ஸோ இந்த மொபைல் ஆப்பில் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் வந்து ஓப்பன் பண்ணேன். அகெயின் இதே மெசேஜ் தான் காமிச்சது. ஸோ நிறைய தடவை நம்ம வந்து ஓப்பன் பண்ணாலும் நமக்கு வந்து இதே செக்ஷன் தான் வந்து காமிக்கிறாங்க. ஸோ நம்ம கஷ்டப்பட்டு நம்ம வந்து காயின்ஸை வந்து ஏர்ன் பண்ணிட்டோம். வித்ட்ராயல் நமக்கு வந்து கிடைக்கலன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அதே மாதிரி இந்த பர்டிகுலர் ப்ரொஃபைல் செக்ஷனில் நமக்கு ப்ராப்பரான ஒரு கான்டாக்ட் செக்ஷன் வந்து இல்லை. ஸோ சப்போஸ் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண அப்படிங்கிறது தெரியல. ஸோ மொபைலில் உள்ள கூகுள் ப்ளே ஸ்டோர் ரேட்டிங் வந்து பார்த்துட்டோம். எனிவே நம்ம டெஸ்க்டாப் ஆர் மொபைல் லேப்டாப்பில் வந்து சர்ச் பண்ணலாம். மேட்ச் மீ மொபைல் ஆப் ரிவ்யூஸ், இல்லை வந்து மேட்ச் மீ மொபைல் ஆப் ரியல் ஆர் ஃபேக் அப்படின்னு வந்து கொடுக்கலாம். ஸோ நமக்கு ரேட்டிங்ஸ் வந்து கொஞ்சம் குறையதான் வந்து கிடச்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் tjsvlogger.comல வந்து ஒருத்தர் வந்து ஷேர் பண்ணது ரெஃபரல் கமிஷன் வந்து பெருசாக வந்து ஒர்க் அவுட் ஆகிறது இல்லை. அதே மாதிரி சர்வீஸ் வந்து போக போக ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி softonic.comல வந்து நமக்கு வந்து கிடைச்ச ஸ்டார் ரேட்டிங் வந்து 4 ஸ்டார் அவுட் ஆஃப் 5 ஸ்டார். ஸோ கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது நமக்கு வந்து நெகட்டிவ்ஸில் வந்து ஆட்ஸ் வந்து ஊர்பட்ட ஆட்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப் வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குது அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மொபைல் ஆப் பொறுத்த வரைக்கும் நமக்கு ப்ராப்பரான ஒரு கான்டாக்ட் செக்ஷன் வந்து இல்லை. ஸோ நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண அப்படிங்கிறது தெரியல. அதே மாதிரி இந்த மொபைல் ஆப்பில் சில ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து ஒர்க்கே ஆக மாட்டுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ச் அ வீடியோ செக்ஷன் வந்து ப்ராப்பராக எனேபிள் ஆக மாட்டுக்கு. நம்ம ரேட்டிங்கே கொடுக்கல, ஆனால் அந்த ஸ்டார் ரேட்டிங் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு நமக்கு காயின்ஸை கொடுக்குறாங்க. டெலகிராமில் ஃபாலோ பண்ணவே இல்லை, பட் ரெடீம்டு அப்படிங்கிற செக்ஷன் வந்து எனேபிள் ஆகிட்டு ஒவ்வொரு கேம் வந்து விளையாடும் போதும் நமக்கு இமேஜஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் லோட் ஆகிட்டு இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு 2 till 3 அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஆகுது ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. பேமெண்ட் வித்ட்ராயல் செக்ஷன்ல நமக்கு வந்து பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிள் ஆக மாட்டுக்கு. ஸோ நம்ம கஷ்டப்பட்டு நம்ம காயின்ஸ் வந்து ஏர்ன் பண்ணிட்டோம், எப்படியோ தட்டி தடுமாறி நம்ம ஏர்ன் பண்ணிட்டோம். ரெஃபர் அண்ட் ஏர்ன் செக்ஷனும் யூட்டிலைஸ் பண்ணி ஏர்ன் பண்ணாலும் நமக்கு பேமெண்ட் வித்ட்ராயல் செக்ஷன் வந்து எனேபிள் ஆகலைன்னா நம்ம யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும்? அதே மாதிரி இந்த பர்டிகுலர் ஆப்ல நமக்கு வந்து சர்வீஸ் அப்படிங்கிற செக்ஷன்ல வந்து சில டாஸ்க்ஸ் வந்து எனேபிள்டா இல்ல. அதனால நம்மளுடைய சேனல் மெம்பர்ஸ், வியூவர்ஸ், ஃபாலோவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கறது, இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க. கூகுள் பிளே ஸ்டோர்ல வந்து நல்ல ஒரு ஸ்டார் ரேட்டிங் கிடைச்சிருக்கு அப்படின்னு உடனே போய் இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப்பை யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும், நம்ம எப்பவுமே ஒரு பர்டிகுலர் மொபைல் ஆப்புக்கு ஜெனுவின் ரிவ்யூ தான் கொடுப்போம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்க இருக்கிற எல்லா மொபைல் ஆப்ல இருந்தும் நமக்கு காசு வந்துட போறது இல்ல. அண்ட் எல்லா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் ஃபேக் இல்ல. சோ இந்த மொபைல் ஆப் பத்தின உங்களுடைய சந்தேகங்கள், கிளாரிஃபிகேஷன்ஸ், குவெஸ்டன்ஸ், குவெரிஸ், பாசிட்டிவ் இல்ல நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இந்த யூஸ்ஃபுல் அவேர்னஸ் வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா தான் இருந்திருக்கும் நம்புறேன். மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜெனுவினான ரிவ்யூ ஆஃப் இன்னொரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியில உங்க எல்லாருமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹாப்பி.